ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் தமிழ் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் எழுதினவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் எக்ஸாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இந்த நேரம் வந்து நான் கொடுக்குற இந்த வாய்ஸ் மெசேஜ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் கிடையாது, லாங்குவேஜ் தான். சரிங்களா? ஸோ தமிழாக இருந்தாலும் ஜெர்மனாக இருந்தாலும் நீங்கள் லாங்குவேஜை தான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஆர்ட்ஸ் குரூப் உள்ளவங்களுக்கு காமர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது போக அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே போல் சயின்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, மேக்ஸு, இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபஸ்ட்டு டார்கெட்டு அதை விட ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் தான் வந்து ரொம்ப மெயின். நம்ம சப்ஜெக்டில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து 100க்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு 95 அபவ் அது கண்டிப்பாக எடுத்தால் தான் நம்ம வந்து 12லேயும் அதே மாதிரி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம 12th முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போகும்போதும் நம்ம ஒரு நல்ல காலேஜில் நம்ம பிளேஸ் ஆக முடியும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து எங்கே படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன டிகிரி படிக்கிறோன்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல காலேஜஸில் நமக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப மார்க்ஸ் அவசியம் தேவை. நீங்கள் வந்து இந்த டொனேஷன்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணுக்கே தெரியாமல் கேள்விப்படாத ஒரு இடத்துல இருக்க காலேஜஸ்லலாம் போய் படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கேம்பஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ நல்ல காலேஜஸில் நம்ம சேரும் பொழுது நமக்கு நல்ல கேம்பஸும் கிடைக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் எல்லாருமே வந்து நல்லா படிங்க. 11th மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு வெறும் 12th மார்க்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு 11th வந்து அலட்சியமாக விட்டுற வேண்டாம். இது எதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே வரையுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க, நான் வந்து சரியா படிக்கல, நான் வந்து 50 மார்க்ஸ் எடுப்பேன், நான் பாஸ் ஆவேனான்னு தெரியல, 60 மார்க்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து 90 அபவ் எடுப்பேன்னு நினச்சா ஆனால் எனக்கு 80 தான் வருது, நான் வந்து சென்டம் எடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல விஷயமும் சொல்கிறீங்க. ஒரு சிலர் மார்க் குறையுது அப்படின்னும் சொல்கிறீங்க. என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உங்கள் வாழ்க்கையில் வந்து யாருக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றத முதல் நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து மொபைல் யூஸ் பண்ணாத, அதை அவாய்ட் பண்ணு, முடிஞ்ச வரையும் வந்து படிக்கிற வழியை பாரு அப்படின்னு பேரண்ட்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அதை யாரெல்லாம் ஏற்றுக்க போகிறீங்க? அது வந்து பெற்றவங்க அட்வைஸ் பண்ணாலும் சரி, நான் அட்வைஸ் பண்ணாலும் சரி, யூடியூப்பில் வேறு யார் பேசினாலும், கிளாஸ் டீச்சர் பேசினாலும் எல்லாருமே வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் கடைசியில் நமக்கு துணையாக நிற்க போகிறது இடது கை வலது கை எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ, கால்கள் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி நம்மளோட கல்வி ரொம்ப அவசியம். நம்ம உறவுகளே இல்லாமல் இயற்கை சூழல்களால் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் நம்ம தனியே மரமாக நிற்கும் பொழுதும் நமக்கு பெரிய அளவுக்கு தோழாக நின்று நம்ம வாழ்க்கையை கரை சேர்க்கக்கூடிய ஒரு உற்ற நண்பன் யார் அப்படின்னா நம்ம கற்ற கல்வியும் ஒழுக்கமும் ஆரோக்கியம் தான். ஸோ அதை மறந்துடாதீங்க. இதை வந்து ஒரு அட்வைஸாக எடுக்காமல் ப்ளீஸ், என்னை பொறுத்தவரையும் கல்வி விஜய் சேனலை பொறுத்தவரையும் எனக்கு வந்து 50,000 பிள்ளைங்க, 1,00,000 பிள்ளைங்க, 70,000 பிள்ளைங்க, 80,000 பிள்ளைங்க, அப்படி வந்து 1000லையோ லட்சத்துலேயோ வந்து கூட என் வார்த்தையை கேட்க வேண்டாம். ஆனால் என்ன நம்பி என்னோட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு 5,000 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, 10,000 பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கல்வி விஜய் சேனலில் அந்த ஆன்ட்டி சொன்னால் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், அவங்க நம்ம நல்லதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுற உண்மையான பிள்ளைங்க எனக்கு ஒரு 10,000 குழந்தைங்க இருந்தால் கூட எனக்கு போதும். ஸோ தயவு செஞ்சு நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள், கல்வி விஜய் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கு வீடியோலாம் வந்து சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துக்கு மட்டும் நான் வீடியோ போடலை. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு திருப்தி, ஒரு சேவை. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி கோச்சிங் சென்டரில் பிள்ளைங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதில் கிடைக்கிற ஒரு திருப்தி இந்த யூடியூப்லேயுமே எனக்கு கண்டிப்பாக கிடைக்கிது.
அதை வந்து நல்லா படிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் பிள்ளைங்க. இந்த நேரம் கூட நீங்கள் மொபைலை வந்து தூக்கி ஓரம் வைக்காம மொபைல் யூஸ் பண்ணிட்டு கேம் விளையாடிக்கிட்டு அடிக்ஷன் ஆகிட்டு உங்களோட நேரத்தை வீணடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி என்ன சாதிக்க போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதுதான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம படித்ததுக்கான முக்கியமான தருணம். இந்த ஒரு 20 to 25 days தான். இந்த நேரம் நம்ம ஒழுக்கமாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை வந்து யாரும் கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. ரிசல்ட் வரும்போது நீங்கள் ரொம்ப பயந்துக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியமே கிடையாது. ஸோ ரிசல்ட் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உங்களோட உண்மையான உழைப்புக்கும் உங்களோட உண்மையான திறமைக்கும் நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிருந்தீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு மார்க்ஸாக வருமே தவிர நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக படிக்காமல் அப்படியே அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு திடீர்னு வந்துட்டு எனக்கு வந்து இவ்வளோ மார்க் வரணும் அவ்வளோ மார்க் வரணும் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்ஸ் வரல அப்படின்னும் பொழுது அது என்ன ஆகுது உங்களுக்கு பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச வரையும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்களால் சாதிக்க முடியும், அதை முதல்ல நம்புங்க. நீங்கள் எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க. என்னை பொறுத்தவரையும் டாப்பர்ஸ் மட்டும் எனக்கு முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்தவரையும் ஃபெயிலே ஆகக்கூடிய பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க வந்து பாஸ் ஆகி பெருசாக மார்க் எடுத்து சாதிக்க முடியுமானா 100% சாதிக்க முடியும். 50 மார்க் 60 மார்க்லாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து எதெல்லாம் படித்தாக்கா வந்து பாஸ் ஆகலாம், எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் கேட்குறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து அப்லோட் பண்ண வீடியோஸை வந்து திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணி கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது, நீங்கள் வந்து நான் போடுற வீடியோஸை உங்களால் கண்டினியூவாக பார்க்க முடியாமல் போயிடுது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து கல்வி விஜய் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை வேறு சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களா அது எனக்கு தேவை கிடையாது, அது உங்கள் விருப்பம். ஆனால் கல்வி விஜய் சேனலில் நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னை பொறுத்தவரையும் ஒழுக்கமாக நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும். அந்த மாதிரியான பிள்ளைங்க மட்டும் என்னோட சேனலை பார்த்தா எனக்கு போதும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுக்கம் இல்லாத இடத்துல கண்டிப்பாக முன்னேற்றம் 100% இருக்காது. அந்த ஒழுக்கம் வந்து மற்றவங்க சொல்லியும் அது வந்துடாது, தனக்குள்ளே தானாக வரணும். சரி, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனுவல் எக்ஸாம் தொடங்குற பப்ளிக் எக்ஸாம் தொடங்குற முன்ன வரையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்திருக்கும். சிலர் வந்து படிக்கவே இல்லைன்ற மாதிரி இருந்திருக்கும். சில எக்ஸாம் நெருக்கத்தில் படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். சரி, ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மனநிலை, இந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க? நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், எனக்கு இதை கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், நான் வந்து படித்ததே வராத மாதிரி ஃபீல் பண்ணேன், நான் வந்து சரியாக படிக்காதனால எனக்கு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே வந்து பார்த்த உடனே ஓவர் பதட்டம் ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே சுத்தமாக தெரியலை, இல்லை எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக இருந்தது, சென்டம் எடுத்துருவோன்ற கான்ஃபிடென்ட் வந்தது, நான் வந்து ரொம்ப அடுத்தது வந்து ரொம்ப தைரியமாக எக்ஸாம் நான் எழுதிட்டு வந்தேன், எழுதி முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது எனக்கு ஒரு முழு திருப்தி கிடைச்சது, நான் சரியாக பண்ணவே இல்லைன்ற ஃபீல் கிடைச்சது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல் ஆச்சோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க எனக்கு. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா கல்வி விஜய் சேனலோட வீடியோஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் மூளை முடுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஆள்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100%ல வந்து 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உபயோகமாக உள்ள தரமான வீடியோவில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் வீடியோ போட்டு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும் நம்ம வீடியோ போடுறது கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்மளை நம்பி வர ஒவ்வொரு குழந்தைங்களும் லைஃப்பில் சாதிக்கணும், அவங்க பெரிய அளவில் சாதித்து சம்பாதிச்சு மற்ற பிள்ளைங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்றதான் என்னோட நோக்கம். நீங்கள் வந்து எந்த துறையில் இருந்தாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாரும் சிறப்பான ஒரு துறையில் கண்டிப்பாக நீங்கள் போய் சேருவீங்க. உங்களோட திறமை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, ஆனால் 100% எனக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம இப்படி தானே இருக்கோம், நம்ம என்ன சாதிச்சிட போகிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உங்களை வந்து தயவு செஞ்சு மட்டமாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் பெரிய திறமை முடங்கி கிடக்குது. என்னோட வாழ்க்கையுமே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தமனமான அந்த ஒரு நேரத்தில் தான் நான் வந்து கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து ஒரு A4 ஷீட்டில் ஒரு கேலண்டரில் ஒட்டி டியூஷன் அண்டர்டேக்கன் ஹியர்னு சொல்லிட்டு போர்டை போட்ட அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சியாக ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிள்ளைங்க வந்து சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துமே வந்து கிளாஸில் ஒரு 40லேருந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நானுமே வந்து பெரிய அளவில் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அத்தனை பிள்ளைங்களும் என்னை நம்பி வந்து அத்தனை பிள்ளைங்களுமே வந்து 99
5% வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சது எல்லா பிள்ளைங்களுக்கும். காரணம் என்னன்னா, நான் வந்து சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப கம்மி தான். பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணியே அவங்கள வந்து ஒழுக்கமான ஒரு வழியில் கொண்டு போய் அவங்கள படிக்க வச்சேன். அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய பிளான் கொடுப்பேன், ஸ்டடி பிளான். அவங்க இந்த ஸ்டடி பிளான்லாம் ஃபாலோ பண்ணி அழகாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க, பெருசாக சாதிச்சாங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியராக இருக்காங்க. தாகூர் காலேஜில் ஒருத்தர் வந்து இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு, 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒரு டாக்டர் வந்து பல் டாக்டராக இருக்காங்க, ஒரு டாக்டர் வந்து கைனகாலஜிஸ்டாக இருக்காங்க. ஸோ நிறைய பிள்ளைங்க வந்து இன்னைக்கு பெரிய அளவில் சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்க நீங்கள் தான். நாளைக்கு நீங்கள் என்னவாக போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. உங்களோட திறமையை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ உண்மையான திறமைக்கு கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு நல்லதே பண்ணும். அது நீங்கள் கும்பிடுற கடவுளாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நல்லதே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாக எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு. இந்த நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம்ஸை எவ்வளோ சீரியஸாக நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். எல்லாரும் வந்து நம்ம வேகமாக வந்து வீறு கொண்டு படிக்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் பிடிஎஃபாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோக்கு கீழே இந்த பிடிஎஃப் மட்டும் படித்தா போதுமா, இந்த வீடியோவில் சொன்னதை மட்டும் படித்தா போதுமான்னு கொஸ்டின் கேட்காதீங்க. நான் சொல்லக்கூடியதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ புக் ஃபுல்லாக படித்து டைமை வேஸ்ட் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாமல் நம்ம வந்து தவிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக முதல்ல படிக்கும் பொழுது நம்ம வந்து நல்ல பெஸ்ட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களை நம்புங்க, அதுக்கப்புறம் எங்களை நம்புங்க. நம்புகிறவங்க கல்வி விஜய் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேரண்ட்ஸ் கூட வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அத்தனை பேரண்ட்ஸ்க்குமே வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண் வாங்க போகிறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட சேர்ந்து நானும் உங்களோட பயணிக்க போகிறேன். கண்டிப்பாக நம்ம 11th மட்டும் பார்க்க போகிறதில்ல, தொடர்ச்சியாக 12th பார்க்க போகிறோம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you.